வணக்கம். இன்னைக்கு விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் எனும் வலைதளம் மூலம் உங்களுக்கு சென்னை கோயம்பேடில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்குற கோயம்பேடு முற்காலத்தில் குசலவபுரம், கொயட்டிபுரம், கோசை நகர், பிராயச்சித்தப்புரம் இது மாதிரி பற்பல பெயர்களில் அழைக்கப்படுது. இங்கே வைகுண்டவாச பெருமாள் தான் மூலவர். இவர் மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம். தாயார் கனகவல்லி தாயார். இந்த கோயிலை சோழர்கள் காலத்தில் கட்டினதா சொல்கிறா. 3ஆம் குலோத்துங்க சோழன் தான் இந்த கோயிலை முதல்ல கட்ட ஆரம்பித்தவர். வைகுண்டவாச பெருமாள் கோயிலுக்கு பக்கத்திலே குறுங்காலீஸ்வரர் கோயிலும் இருக்குது. இது சிவன் கோயில். இந்த கோயிலும் வைகுண்டவாச பெருமாள் கோயிலும் ராமாயண கதை மூலம் பின்னி பிணைஞ்சிருக்கு. ராமரால் சிறிது காலம் பகிஷ்கரிக்கப்பட்ட சீதை வால்மீகி முனிவரோட மேற்பார்வையில் இங்கே கொஞ்ச நாள் இருந்தார். ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அவரோட குதிரை இந்த பகுதியில் வரும்போது அதை லவனும் குசனும் பிடிச்சி கட்டிட்டான். லக்ஷ்மணர் அந்த குதிரையை தேடின்னு லவகுசனோட சண்டை போட்டான். ஆனால் இறுதி வெற்றி லவனுக்கும் குஷனுக்கும் தான். அதுக்கப்புறம் வால்மீகி முனிவரால் ராமருக்கும் சீதைக்கும் சமரசம் ஏற்பட்டு ராமர் இங்கே தங்கினார். அப்போ வால்மீகி முனிவரோட வேண்டுகோளுக்கு இணங்க ராமர் இங்கே வைகுண்டவாச பெருமாளா காட்சி தந்தார். இதர வைகுண்டவாச பெருமாள் கோயிலில் அவர் உட்கார்ந்த வண்ணம் காணப்படுவார். ஆனால் இங்கே நின்ன கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தரார். கர்ப்ப கிரகத்தில் காணப்படும் உற்சவரோட பேர் பக்தவச்சல பெருமாள். அதுக்கு வெளிப்பக்கமாக ராமரும் சீதையும் மர உரி தரித்த கோலத்தில் காணப்படுறார். இங்கு காணப்படும் சீதைக்கும் ராமருக்கும் ராஜ அலங்காரம் கிடையாது. அதே மாதிரி இங்கே லக்ஷ்மணரும் கூட இருக்க மாட்டார், ஆஞ்சநேயரும் இருக்க மாட்டார். ராமனும் சீதையும் தனியாக இருக்கார். மூலவர் சன்னதிக்கு வெளிப்பக்கமாக வால்மீகி முனிவரோட லவனும் குசனும் சிறுவர்களாகவும் பக்கத்திலே இன்னொரு விக்கிரகம் தாய்மையடைந்த சீதாவும் காணப்படுறாங்க. இது பக்கத்திலே ஆழ்வார்களுக்கும் சன்னதி இருக்கு. இங்கே கனகவல்லி தாயார் தனி சன்னதியில் இருக்கா. அதே மாதிரி ஆண்டாளுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்கு. கோயிலுக்கு ஒரு தனி நந்தவனம் இருக்கு. அதே மாதிரி நாகதேவதைகளுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு. இந்த கோயிலோட மூலவர் சன்னதிக்கு எதிர்பக்கமாகவே கருடனுக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் சின்ன விழாக்கள் நடத்தலாம். கோயில் சம்பந்தப்பட்ட விழாக்கள் விசேஷங்கள் நடத்தலாம். வைகுண்டவாச பெருமாள் கோயிலேருந்து வெளியில் வந்தால் எதிர்பக்கமாகவே ஆஞ்சநேயருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இங்கே ஆஞ்சநேயருக்கு ராமபக்த ஆஞ்சநேயர்னு பேர். நின்ற கோலத்தில் காணப்படுறார். கோயிலுக்கு எதிரிலேயே பூக்கடைலாம் இருக்குது. அதே மாதிரி கோயம்பேடு அப்படின்னா நெருக்கடியாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இங்கே கோயில் பக்கத்துலேயே காரு, 2 வீலர் நிறுத்துறதுக்கு தாராளமாக இடம் இருக்குது. இதுவரை இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ் டாட் காம் சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.